மீனாட்சி பெரியம்மா காமாட்சி மீனாட்சி பெரியம்மாலாம் வர போறாங்க. அது மட்டுமல்ல உன்னுடைய திருமணத்தை எப்படி எல்லாம் நடத்த போறேன்னு தெரியுமா? அது மட்டுமல்ல 10 மாதமாகி என்ன நடக்கும் தெரியுமா? 10 மாதமாகி 11ஆவது மாதம் நடக்கும். யாருக்குமே தெரியாது. அப்படி கிடையாது. 10 மாதமாகி என்னுடைய தங்கைக்கு அழகான குழந்தை பிறக்கும். என்ன அழகான குழந்தை பிறக்கும். தங்கச்சிக்கு 10 பிள்ளை பிறக்கும். ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கேன். உன்னுடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தையும் காணவில்லையே. ஐயா என்னமா நடந்தது? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? ஐயா என்ன சொல்றேன்? அப்படி ஏனம்மா கண் கலங்குற? அண்ணா எப்படி அண்ணா என்னம்மா அவருக்கு நான் உங்களிடம் கூறினார் எப்படி தாங்கி கொண்டு போய் என்னம்மா அப்படி என்னதான் நடந்தது? தங்கா அத்தை மகன் சங்கரை பிடிக்கவில்லையா? அப்படிலாம் இல்லையா? பிறகு வேற யாராவது காதலிக்கிறாயா? அண்ணா நான் உன்னுடைய தங்கையை நான் எப்போதும் தவறு செய்வேன். அப்படி ஏனம்மா என்னதான் நடந்தது? அண்ணா வாய துடிக்குது உலகில் வாய சொல்ல துடிக்குது என்னுடைய மனம் சொல்ல மறுக்கிறது. அண்ணா நீரோடிக்கு சென்று நீர் எடுத்து வரும்போது இந்நாட்டு இளவரசர் என்ன சொல்றேன்? இந்நாட்டு இளவரசர் நீரோடிக்கு வந்தாரா? பிறகு நம் நாட்டில் உன்னை போன்ற அழகான பெண்மகன் எவரும் இல்லை, உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். என்னிடம் அந்த வார்த்தை கேட்டாரா? என்னால் முடியாது என்று கூறினேன். பலமுறை எடுத்துரைத்தும் செவியில் கேட்காமல் என்னை விரட்டி கொண்டே வந்து ஒரு தக்க பரிசோதனை கொடுத்தார். நாட்டில் இளவரசர் உனக்கு தக்க பரிசை கொடுத்தாரா? அப்படி என்ன பரிசம்மா? அண்ணா பரிசுதான் என்னுடைய கற்பனை. கற்பு பறி போய்விட்டதா? எது நடக்க கூடாது என்பதற்காக நாட்களாக அறுபாடுபட்டு வளர்த்தேனோ அது நடந்து விட்டதா? அடந்தி கற்பு என்பது கண்ணாடி போல ஒரு முறை உடைத்தால் அதை மறுமுறை ஒட்ட வைக்க முடியாது. அடந்தி உனக்கு இப்படிப்பட்ட நிலைமையா?
தெய்வம் தானப்பா துணை என்பார்கள். நமக்கு எந்த தெய்வமும் துணை இல்லாமல் போய்விட்டதா படைத்தார் உலகில் வாழ்வது
ஏனம்மா ஏற்க வேண்டும் ஐயா? ஏழையாக பிறந்தாலும் ஒரு பொழுது கோழையாக இருப்பது கிடையாதம்மா. நாட்டு மன்னர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உள்ளவரம்மா. நாட்டு மன்னிடம் சென்று நீதி கேட்போம். நீதி கிடைத்தால் உயிர் வாழலாம். அப்படி நீதி கிடைக்காவிட்டால் அதே நாட்டு மன்னிடம் சென்று நீதி கேட்டால் நீதி கிடைக்குமா? நீதி கிடைக்குமா? இப்பொழுது அரண்மனைக்கு சென்று நீதி கேட்போம்.